இதில் 2023ஆம் ஆண்டில் வந்த 3வது கேள்வி. ஓர் ஐசோப்ரோப்பில் ஆல்கஹால் மூலக்கூற்று சூத்திரம் தந்திருக்கு. இதில் காணப்படுற அணுக்கள எண்ணிக்கையை கேள்வியாக கேட்டிருக்கு. அப்போ இதில் எங்களுக்கு என்ன விடயம் தெரிய வேணுமெண்டா, இந்த CH3 முழுவதும் ட்வைஸ்ன்னு போட்டு கிடக்கு. அப்போ இதை நாங்கள் செய்ய தெரிஞ்சிச்சு தாண்ட இலகுவாக நாங்கள் இந்த கணக்கு செய்யலாம். அப்போ இதில் CH3 முழுவதும் ட்வைஸ்ன்னா இந்த 2ஆல் இதுக்கு ப்ராக்கெட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற அத்தனையும் பெருக்கணும். அப்போ இதுக்குள்ளு கார்பன் எத்தனையான்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன் 2 கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ப்ராக்கெட்டுக்கு உள்ளுக்கு 3, வெளியில் இருக்கிற 2ஆல் பிரிக்கணும்னா 6 ஹைட்ரஜன். அடுத்தது வெளியில் இருக்கிற இதில் அவ்வளோத்தையும் பண்ணுவோம். அப்போ டோட்டலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளுக்கு 8 அணுக்கள் காணப்படுது. அடுத்தது வெளியில் காணப்படுற அணுக்கள் எண்ணிக்கை 8, 9, 10, 11, 12. டோட்டலாக 12 அணுக்கள் காணப்படுது. அடுத்த கேள்வி, கல்சியம் கார்பனேட்டின் 10 கிராமில் உள்ள கல்சியம் கார்பனேட்டின் மூல்கண்ட எண்ணிக்கை கேட்டு கிடக்கு. அப்போ இதுக்கு எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரிய வேணும். மூல் சமன் திணிவுங்கு சார் மூலக்கூற்று திணிவு என்று சொல்லி ஒரு சமன்பாடு இருக்குது. அது தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு இலவாக செய்யலாம். அப்போ இதில் எங்களுக்கு திணிவு தந்து கிடக்க எவ்வளோ வேண்டாம், 10 கிராம்னு சொல்லி திணிவு தந்து கிடக்கு. இதுன்ற மூலர் திணிவு தந்து கிடக்கு 102. அப்போ டோட்டலாக 10 நாங்கள் 100ஆல் பிரித்தோம்னா இதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது 0.12. அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் 4 வாயுநில ஹைட்ரோ கார்பன்களின் திணிவு தரப்பட்டிருக்கான். இவற்றில் சம எண்ணிக்கையான மூலக்கூற்றுகளை கொண்டிருப்பவே கேட்டு கிடக்கு. இப்போ இதில் பாருங்கள், முதல்ல ஏயில் 8 கிராம், மற்ற பியில் 7 கிராம், சியில் 10 கிராம், டியில் 11 கிராம் தந்திருக்கு. அப்போ இதில் நாங்கள் எல்லாத்தினையும் சார் மூலக்கூற்று திணிவு முதலாவது கணிக்க வேணும். அப்போ இதில் CH4 மூலக்கூற்று திணிவு 16. அடுத்தது CTH4 மூலக்கூற்று திணிவான்னு பார்த்தா 28 வருது. அடுத்தது C2AX6 மூலக்கூற்று திணிவு 30 வருது. அடுத்தது C3H8 மூலக்கூற்று திணிவு 44 வரும். அப்போ இவ்வளோத்தையும் இதுக்குரிய சமன்பாடு நாங்கள் என்ன சமன்பாடுண்டா, மூல் சமன் திணிவுங்கு மூலர் திணிவுன்னு சொல்லி அந்த சமன்பாடை போட்டோம்னா இதில் ஆன்சர் வரும் 8/16. அடுத்தது 7/28. அடுத்ததுக்கு 10/30. அடுத்தது 11/44. இவ்வளோத்தையும் சுருக்கினோம்டா இது அடுத்தது 1/4. அடுத்தது 1/3. அடுத்தது 1/4. அப்போ இதுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி பார்த்தோம்டா சமனாக வரக்கூடியது பியும் டியும் சரியாக வருது. அப்போ இதுக்கு விடையாண்டு சொல்லி பார்த்தோம்னா பியும் டியும்.